குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைக்கு என்னால் வர முடியாது, என்னுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கின்றது, வேண்டுமென்றால் நீங்கள் என்னுடைய வீட்டிலே வந்து உங்களுடைய வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே இந்த விடயத்தை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு தெரிவித்திருக்கின்றார். மேலும் நாமல் ராஜபக்ச உட்பட இந்த கெசல் பத்ர பத்மேவோடு தொடர்பிருந்த பலருடைய ஆவணங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றது. மிக விரைவிலே இவற்றையெல்லாம் நாங்கள் வெளியிடப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தெரிவித்திருக்கின்றார். அதோடு நாமல் ராஜபக்ச பிரித்தானியாவுடைய ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ சங்கங்களில் உரையாற்றப் போகின்றார் என்ற செய்தி தீயாக பரவி இருந்தது. இப்போது அவருடைய உரை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாம், ரத்து செய்யப்பட்டிருக்கின்றதாம். இதற்கு காரணம் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அழுத்தம் என்பதும் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவர்களில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி, அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின், அதாவது நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு முன்னிலையாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அவருக்கு கடந்த 18ஆம் தேதி அன்று அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. எனவே மைத்ரி விக்ரமசிங்கே, ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி முன்னிலையாக போகின்றார். எல்லோருமே இது சார்ந்து பல உண்மைகள் வெளிவரப் போகின்றது. அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்கே இந்த மைத்ரி விக்ரமசிங்கனுடைய பட்டமளிப்புக்கு இங்கிலாந்துக்கு சென்றிருந்தார் கடந்த 2023ஆம் ஆண்டு. இந்த காலகட்டங்களிலே அவருடைய தனிப்பட்ட பயணமாம் இது. ஆனால் அவர் இதை அரச முறை பயணம் அல்லது உத்தியோகபூர்வ பயணம் என்று சொல்லிக்கொண்டு இதற்கு கிட்டத்தட்ட 16.5 மில்லியனுக்கும் அதிகமான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனையும் அரச நிதிதான். இதனை உத்தியோகபூர்வ பயணம் என்பதை, அதாவது இந்த தனிப்பட்ட பயணத்தை உத்தியோகபூர்வ பயணம் என்பதை நிரூபிப்பதற்காக சமன் ஏக்கநாயக்க, அப்போதைய ஜனாதிபதியினுடைய செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க உட்பட பல அதிகாரிகள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் என்ற உண்மைகள் வெளிவந்திருந்தது. இதற்கிணங்க கடந்த காலங்களில், கடந்த ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் இதே ஒரு கருத்தை தான் தெரிவித்திருந்தார். என்னால் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இப்போது வர முடியாது, காரணம் புத்தாண்டு கொண்டாட்டங்களே நான் இருக்கின்றேன் என்று ஒரு முறை சொல்லியிருந்தார். மீண்டும் அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்படுகின்ற போது என்னுடைய குடும்ப உறவினர்களோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்ற ஒரு கருத்தை எல்லாம் தெரிவித்திருந்தார். இதனாலும் அவரால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு முன்னிலையாக முடியாமல் இருந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் அவர் திடீரென குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு செல்கின்ற போது கைது செய்யப்பட்டு ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு சிறையடைக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையிலே பல நாட்கள் இருந்து பின்னர் அவர் வெளியே வந்திருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். பிணையிலே வெளியே வந்திருந்தார். அதே போன்ற ஒரு கருத்தை தான் இப்போது இந்த வழக்கு சார்ந்து ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவியும் குறிப்பிட்டிருக்கின்றார். நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு என்னால் இப்போது வர முடியாது, காரணம் உடல் நல குறைவாக இருக்கின்றது. அதிலும் மருத்துவர், தன்னை பரிசோதித்த மருத்துவர் சொல்லியிருக்கின்றாராம் வீட்டிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று. இதனால் நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு என்னால் வர முடியாது என்றும், நீங்கள் வாக்குமூலம் பெற வேண்டும் என்றால் வீட்டிற்கு வந்து உங்களுடைய வாக்குமூலங்களை பெற்றுச் செல்லுங்கள் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதே போன்ற ஒரு கருத்தை ரணில் விக்ரமசிங்கவும், இதே போன்ற ஒரு கருத்தை தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவும் தெரிவித்திருந்தார். எனவே இவர்கள் எல்லாம் இந்த அரசியல் தடிப்பை காட்டுகின்றார்களோ என்ற எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது. காரணம், என்னால் வர முடியாது, முன்னிலையாக முடியாது என்ற அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஒரு நாளிலே முன்னிலையாகலாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதே போன்று இன்னொருவர் கோட்டாபய ராஜபக்ச, இவரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும், ஆனால் அவர் வெளிநாடு சென்று விட்டார் என்று ஒரு தரப்பு சொல்கின்றது. அது ஆதாரபூர்வமாகவும் நிரூபிக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற போது அவர் இலங்கைக்குள்ளே தான் இருக்கின்றார், ஆனால் இப்போதைக்கு முன்னிலையாக முடியாத நிலையிலே இருக்கின்றார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் என்ற அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்கவுடைய மனைவியும் வந்து சேர்ந்திருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள்ளே வைத்து ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த கெசல் பத்ர பத்மே, பல நாட்களாக இந்த கெசல் பத்ர பத்மே பற்றிய தகவல்கள் வரவில்லை. காரணம், பாதாள உலகக்குழு செயற்பாடுகளிலே மிக முக்கியமானவர், கனமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதிலே மிக முக்கியமானவர். இந்த கெசல் பத்ர பத்மே உட்பட கொமாண்டோ சலிந்து, இசாரா செவ்வந்தி என்று பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். இந்த சிறையிலே இருக்கின்றவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 30 தொலைபேசிகள், அதுவும் கெசல் பத்ர பத்மே தரப்பிடமிருந்து 30 தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதாம். இந்த 30 தொலைபேசிகளையும் ஆராய்ந்த போது
பல அரசியல்வாதிகள், அதுவும் மிக பெரும் அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர் மட்டத்தில் இருந்தவர்களோடு கூட தொடர்பிலே இருந்திருக்கின்றார்கள் என்ற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி இருந்தது. அத்தோடு கெசல்பத்ர பத்மேனுடைய தொலைபேசியிலே கூட இந்த நாமல் என்ற ஒரு பெயர் இருந்தது என்று பல நாட்களாக ஒரு சர்ச்சை நிலவி வந்தது. இந்த நாமல் யார்? ஒருவேளை நாமல் ராஜபக்சவாக இருக்குமோ என்ற அடிப்படையில் எல்லாம் சொல்லப்பட்டு வந்த வழியிலே நாமல் ராஜபக்ச சொன்னார், அரசாங்கத்திலும் ஒரு நாமல் இருக்கின்றார் என்ற அடிப்படையில், எனவே அவராக கூட இருக்கலாம் என்று இந்த கதையை அப்படியே மாற்றிவிட்டார் நாமல் ராஜபக்ச. எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லி வந்த போதுதான் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார், பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாம் கெசல்பத்ர பத்மேவோடு தொடர்பில் இருந்தவை ஆதாரபூர்வமாக இப்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இப்போது அது தொடர்பாக அறிக்கை திரட்டப்பட்டு வருகின்றது. ஆவணம் மிக விரைவிலே இது தொடர்பான அறிக்கை வெளியே விடப்படும். இதிலே பல அரசியல்வாதிகள் சிக்க போகின்றார்கள், அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்ற அடிப்படையிலே இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது மிக பெரும் குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் ஆனந்த விஜயபால. இவர் ஒரு விடயத்தை சொல்கின்றார் என்றால் அதை விமர்சிப்பார்கள், இப்படி ஒன்றும் நடந்திருக்காது, ஆனந்த விஜயபால சும்மா சொல்கின்றார் என்று. ஆனால் அது ஒரு கிழமைக்குள்ளே அந்த விடயம் உண்மைதான், அது முற்றுமுழுதாக நிரூபிக்கப்பட்டதுதான் என்பது வெளிவந்துவிடும். இதுதான் இதற்கு முன்னே இடம்பெற்ற சம்பவங்கள் இருந்து வெளிவருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவர் கெசல்பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட விடயத்திலும் இதைத்தான் சொல்லியிருந்தார். இதே போன்றுதான் இந்த இசாரா செவ்வந்தி விடயத்திலும் இதைத்தான் சொல்லியிருந்தார், நாங்கள் நெருங்கி விட்டோம், பிடித்து விடுவோம் என்று சொல்லியிருந்தார். அதே போன்று இந்த ஒலுகல தலைமையிலான குழு அங்கே சென்று இவர்களை எல்லாம் தூக்கி வந்திருந்தது. இப்படியான பல விடயங்களை சொல்லி வந்தார். இப்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாம் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் கெசல்பத்ர பத்மேவோடு. எனவே அது தொடர்பாக முழுமையான ஆவணங்கள், ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றது. மிக விரைவிலே அறிக்கை வெளியிடப்படும் என்று. இப்போது இது ஒரு மிக பெரும் பேரிடியை பல அரசியல்வாதிகளுக்கு கொடுத்திருக்கும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இந்த கெசல்பத்ர பத்மேவோடு தொடர்பில் இருந்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த நாமல் ராஜபக்ச, அதாவது இந்த ராஜபக்சர்களுடைய கட்சியைச் சேர்ந்த இந்த மன்னம்பரை போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் அவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நீக்கி இருந்தது, எங்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பில்லை என்று. ஆனால் அந்த மன்னம்பரை போன்றவர்கள் இந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவோடு நின்று புகைப்படம் எடுக்கின்ற அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான செய்தியாக இருந்தது. எனவே இப்போது இந்த விடயம் என்பதும் ராஜபக்சக்களைத்தான் கைகாட்டுகின்றதோ என்ற ஒரு நிலையும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் நாமல் ராஜபக்ச இங்கிலாந்தினுடைய, இந்த பிரித்தானியாவுடைய கேம்பிரிட்ஜ் மற்றும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களுடைய மாணவ சங்கங்களிலே உரையாற்றுவதற்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டதுதான் நாமல் ராஜபக்சவுக்கு. எனவே இந்த அழைப்பானது கடும் விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டிருந்தது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ சங்கங்களுடைய அழைப்பானது அங்கிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களினால், அதுவும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இது தொடர்பாக கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்தது. அதோடு புலம்பெயர் பிரித்தானிய மாணவர் சங்கம், அத்தோடு இளைஞர் சங்கம் என்று தமிழ் இளைஞர் தமிழ் மாணவர் சங்கங்கள் எல்லாம் இது தொடர்பாக அறிக்கைகளை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். இவர் ஒரு அதாவது ஒரு இன அழிப்பினுடைய குற்றவாளிகளை எப்படி அங்கே கூப்பிட முடியும், எப்படி உரையாற்ற முடியும் என்று அவர்கள் கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள், அழுத்தங்களை கொடுத்திருந்தார்கள். இதற்கிணங்க இப்போது நாமல் ராஜபக்சனுடைய உரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது இதுவும் ஒரு அடியாக நாமல் ராஜபக்சவுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இதையும் அவர்கள் மையமாக கொண்டு அரசியல் செய்வார்கள். காரணம், புலிகள் தங்களுக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்பதை இதை காரணம் காட்டுவார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த பௌத்த தேரர்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மிக பெரும் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முருதொட்டு ஆனந்த தேரர் தலைமையிலான குழு, அதோடு இந்த மிகுந்தலை தேரர் தலைமையிலான குழு என்று எல்லோருமே சேர்ந்து இப்போது மிக பெரும் ஆர்ப்பாட்டம் அல்லது மிக பெரும் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார்களாம். இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் பௌத்தத்தை இல்லாமல் செய்ய போகின்றது, இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சிங்கள தேசியவாதத்திற்கு ஆபத்தாக அமைய போகின்றது, கல்வி சீர்திருத்தங்கள் என்பது நாட்டுக்கு ஆபத்தாக அமைய போகின்றது, இவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது பௌத்த மத தலைவர்களை திட்டுகின்றார்கள், காட்டான் என்று சொல்கின்றார்கள், எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு எதிராக அதோடு பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இந்த அரசாங்கத்திலே தான் இதெல்லாம் நடக்கின்றது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே பௌத்த தேரர்கள் எல்லோருமே ஒன்றிணைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை செய்வோம் என்று முருதட்டு ஆனந்த தேரர் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் பல பௌத்த தேரர் அல்லது பௌத்த மகாசங்க தரப்புகள் இதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அல்லது ஒன்றிணைந்து வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்களாம். இதற்கிணங்க இப்போது இந்த முருதட்டு ஆனந்த தேரர் உட்பட ஒரு சிலர் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் இதிலே பல சிங்கள தேசியவாதிகளும் கலந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.